பேரும் காத்துக்கிட்டு இருந்தோம். பூஜை முடிஞ்சதா? துர்காவோட கைரேகையை வச்சு அவ ஜென்மக்குரிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஆவுடை, நான் துர்காவை ஆள விருட்சம்னு சொன்னேன். ஆள விருட்சத்தை அவ்வளவு சுலபமா பிடுங்கி எறிய முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த துர்கா அதுக்கும் மேல இருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? இத பத்தி நாம நேர்ல பேசுவோம். நீ உடனே கிளம்பி இடத்துக்கு வா. சரிங்க சாமி. காலன் சாமி கூப்பிடுறாரு. சாமி. அவளை சொல்லுங்க சாமி. நான் உனக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வர காணும். வீட்டுல எல்லாரும் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும்னா என் கூட வீட்டுல லேடிஸும் வராங்க. நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். நான் இங்க செய்ய போற பூஜையில பெண்கள் யாரும் இருக்க கூடாது. அவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். முதல்ல அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டு நீங்க ஆம்பளைங்க மட்டும் இங்க வாங்க. சீக்கிரமா வாங்க, புரிஞ்சுதா? சரிங்க சாமி. அர்ஜுன், வண்டி நிறுத்து. சரிப்பா. அகிலா, காலன் சாமி பண்ண போற பூஜையில லேடிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால பக்கத்துல நம்ம அவுட் ஹவுஸ் இருக்கு. நீங்க 3 பேர் அங்க போயிடுங்க. டிரைவரை வர சொல்றேன். டிரைவர் வந்ததோ அந்த கார்ல நீங்க போயிடுங்க. அங்க என்ன நிலவரம்னு பார்த்துட்டு நானே உனக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அங்க வரணுமா இல்ல வீட்டுக்கு போகணுமான்னு நானே போன் பண்ணி சொல்றேன். சரிங்க. அப்பாடா, நம்மள கூட்டிட்டு போலடா சாமி. டேய் அர்ஜுன். அப்பா, டிரைவருக்கு கால் பண்ணி இன்னொரு வண்டி எடுத்து வர சொல்லு. சரிப்பா. லொகேஷன் ஷேர் பண்ணு. ஓகேப்பா. ஐயா, அவசரமா கூப்பிட்டீங்க?